ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் யோவான் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-3 வரை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவரை அல்லாமல் உண்டாகவில்லை. வார்த்தையாகிய தேவனுடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய பலவீனங்கள் மாற வேண்டும் என்று சொன்னால் வார்த்தை நம்முடைய வாழ்விலே முதலிடம் பிடிக்க வேண்டும். இன்றைக்கு அநேகர் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்விலே சோர்வுகள், பலவீனங்கள், தோல்விகள் என்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? நாம் வார்த்தையினாலே நிறைக்கப்படாமல் இருக்கிறோம். இந்த வார்த்தையை உணவு போன்று நாம் அருந்தாமல் இருப்பதுதான் ஒரு பெரிய குறையாயிருக்கிறது. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிற பொழுது ஒரு பிரசங்கம் அங்கே கேட்கிறோம். நாம் 100% இந்த வார்த்தைகளை சாப்பிட வேண்டிய இடத்துல மிக குறைவான சதவீதத்திலே நாம் அவைகளை பெற்றுக்கொள்ளுகிறோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வு பலவீனமாகவே தொடர்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் சோர்வு நிறைந்ததாகவே தொடுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வில் ஒரு பெரிய ஒரு எழுச்சி வர வேண்டும் என்று சொன்னால், ஒரு தேவனுடைய புதிய பலன், வார்த்தையிலே சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் உங்களுடைய கண்களுக்கு முன்பாய் நிஜமாய் நடக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த தேவன் உண்மையில் வருவதை உங்களுடைய கண்கூடாக நீங்கள் காண வேண்டும் என்று சொன்னால், fill your mind and soul and your spirit with the living word of God. தேவனுடைய இந்த ஜீவனுள்ள வார்த்தையினாலே உங்களுடைய ஆவி, ஆத்ம, சரீரம் நிரம்பட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தை வந்துச்சுன்னா நிலைமையே மாறுகிறது. இயேசு சொன்னார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான். எது சொன்னாரு? உடைய உள்ளான மனுஷன் பிழைப்பான், உங்களுடைய ஆத்துமா பிழைத்து கொள்ளும். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்முடைய சரீர பிழைப்புக்கு நாம உணவு அருந்துகிறோம், ஆனால் நம்முடைய உள்ளான மனிதன் ஆவிக்கு நம்ம சாப்பாடு சரியா போடுகிறது இல்லை. யோபு இப்படித்தான் சொன்னார், அவர் உதடுகளின் கற்பனையை விட்டு நான் பின் வாங்குவதில்லை, அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன். சாப்பாட்டை விட இந்த தேவனுடைய வார்த்தையை நான் காத்து கொண்டேன் என்று யோபு சொல்லுகிறதை போல நீங்களும் அப்படி மாறுவீர்களா? தேவனுடைய வார்த்தையை பேசுங்க, தியானம் பண்ணுங்க, சொல்லிக்கிட்டே இருங்க, அறிக்கை செய்து கொண்டே இருங்க. வார்த்தையினாலே முழுமையாய் நிரம்புங்கள். ஒரு பெரிய விடுதலை, ஒரு பெரிய ஜெயத்தை நீங்கள் இந்த வார்த்தை உங்களுக்குள்ளே செய்கிறதை காண்பீர்கள். நாம் ஜெபிக்கலாம். இரக்கங்களின் பிதாவே, உம்முடைய மகிமையான நாமத்துக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். வார்த்தையாகிய நீர் இல்லாமல் நாங்கள் இந்த உலகத்தில் ஒன்று செய்ய முடியாது. நாங்கள் எங்களை உம்முடைய வார்த்தைக்கு முழுமையான முதலிடம் கொடுக்க கிருபை செய்வீராக. இந்த வார்த்தையை நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய ஆகாரத்தை விட முதன்மையான இடத்தை பற்றி கொண்டு நேசிக்கவும், வாசிக்கவும், அதை பற்றி பேசவும், அறிக்கை செய்யவும், எங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதத்திலும் இந்த வார்த்தை அதிகாரம் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். மகிமையான இரக்கங்களுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.